கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் மகிமை நிறைந்த ஆண்டவராயிருக்கிறார். அவரை துதிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகின்றான்: பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்விலே நீர் அனுக்கிரகம் பண்ணினதற்காக, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய துவக்கத்தை, புதிய நன்மையை எங்களுடைய வாழ்விலே நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றோம். விசேஷமாய் இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமென்று கெஞ்சுகின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் தேவரீருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் திறந்தருளும். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்கிற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்திலே பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் நிறைந்திருக்குமானால் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய இரக்கத்தை அவரிடத்தில் பெறுவது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் பாவியானவன், நான் பாவியானவள், நான் பாவம் செய்தேன், உம்முடைய வழிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் நான் மீறி நடந்தேன் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. பாவியை ஒருபோதும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் நம்மை வா என்று அழைக்கின்றார். நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறவர் அவரே. நம்மை அணைக்கிறவர் அவரே. நம்மை புதிய திசைக்கு நேராய் நடத்தி செல்லுகிறவரும் அவரே. ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவங்களையும், உமக்கு விரோதமாய் செய்த எல்லாவற்றையும் நான் மனப்பூர்வமாய் அறிக்கையிடுகிறேன். என்னை கழுவும், என்னை தூய்மைப்படுத்தும். எனக்குள்ளே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை திரும்பத் தாரும். உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை அடங்கியிருக்கிற வேத பகுதியை இப்போது வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் என்பதே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற பாடலை பாடுவோம். அவரை காண்பிப்போம், மாவிருளிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு
துக்கத்தோடு வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கமான கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மது சிறுமணிகள் நிந்தையொழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாக பெங்களூர் பட்டணத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பு போதகர் ஐயா அவர்கள், உன் வியாதியை காண்கிற தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபேபா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ப நீங்கள் தயாராயிருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை உள்ள வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இங்கு 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த மனிதரோடு கூட அநேகர் படுத்து கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம் சொல்கிறது, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினால, சமுதாயத்தினால, அரசாங்கத்தினாலையும் கைவிடப்பட்ட, இனி சுகமாக முடியாது என்ற ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள். இவர்கள் இருப்பது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டின் வாசலின் அருகே இருந்தது. தேவ ஆலயத்துக்கு மிக அருகில் இருந்த ஒரு குளம். தேவன் இயேசு கிறிஸ்து வருஷங்கள் தோறும் அங்கே பண்டிகைக்கு வருவது வழக்கம். பண்டிகை நாட்களில் ஆலயத்தை சுற்றி அநேகர் இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசு ஆலயத்தில் உள்ள பண்டிகைகளில் கலந்து கொள்வதற்காக மற்றும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவிக்க அநேகர் வந்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதே வேளையில் வியாதியினால புறக்கணிக்கப்பட்டு இந்த குளத்தின் அருகில் படுத்திருக்கிற வியாதியஸ்தர்களுடைய கூட்டம் இருக்கிறது.
குறிப்பாக அங்கே கீழே வசனம் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில், சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்போ மருத்துவத்தினால செய்ய முடியாத, சுகம் நடக்காது என்று சொல்லப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக தேவ ஆலயத்தின் பக்கத்தில் நடக்கிற அடுத்த ஒரு ஆப்ஷன், தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்கும்பொழுது முதலாவதாக யார் இறங்கி அந்த தண்ணீரில் மூழ்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். இது அங்கே 38 வருடம் இல்லை, இதற்கு முன்பாக அநேக வருஷங்களாய் எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த 38 வருடமாக ஒரு மனிதர் அங்கே படுத்திருக்கும்போது அந்த மனிதரை குறித்ததான பெயரோ அவருடைய குடும்ப வரலாறோ ஒன்றும் குறிப்பிடவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துக்கு 30 வருடங்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த மனிதர் 38 வயது, இயேசுவோட கூட சீனியரான ஒரு மனுஷன். இயேசு அந்த எருசலேமில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மனிதன் அந்த வியாதியஸ்தனாய் மாறியிருக்கிறான். இவன் வியாதியாக இருந்தது அவருடைய தவறு அல்ல, அவருடைய சூழ்நிலையை தவறு என்றும் சொல்லப்பட முடியாது. மாறாக கர்த்தர் இந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சித்தம் உள்ளவராய் இருந்ததினாலேயும் 38 வருடமாய் படுத்திருக்கிற இந்த மனிதர் எழுந்திருக்க முடியாது, தானாய் நடந்து ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பக்கத்தில் யாராவது உதவி செய்வார்கள் என்றதான ஒரு விருப்பம் அவனுக்கு இருக்கிறது, அந்த மனிதருக்கு இருந்தது. தண்ணீர் கலங்கும் போது யாராவது என்னை இறக்கி கொண்டு போய் விடமாட்டார்களா என்று 1 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 38 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நானும் இறங்குவேன், எனக்கும் இங்கேருந்து சுகம் பெற்றுக்கொண்டு நான் வீட்டுக்கு போவேன் என்றதான ஒரு பெரிய ஆவலோடு எதிர்பார்ப்போடு. ஆனால் யாரும் உதவி செய்ய வரல. யாரும் அந்த மனிதனை கண்ணோக்க கூட மனம் வைக்கவில்லை. குடும்பத்தார் அவருக்கு குடும்பம் மட்டும் ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம், மற்ற தேவைகளை செய்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இறக்கி விடுறத்தக்க நேரத்தில் யாரும் வரலை. தண்ணீர் கலங்கும் போது அந்த மனிதன் சொல்கிறான், நான் இறங்கணும்னு ஆசைப்படுகிறேன், எனக்கு முன்னாடி யாராவது போய் இறங்கிடுறாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதான் அவருடைய ஒரு டெஸ்டிமனி, அதான் அவருடைய ஒரு வாழ்க்கை செய்தி. தன்னிட்ட சொல்ல போனாக்க 38 வருஷமா தோல்வி, 38 வருஷமா வியாதி, 38 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி என்னை அதிகமாய் நெருக்குகிறது, இந்த வியாதி என்னை அதிகமாய் சோர்ந்து போக பண்ணுகிறது. இந்த வியாதியை நினைக்கும் போது ஒரு பக்கம் சுகமாகும் என்று நான் காத்திருக்கிறேன், ஆனால் சுகமாகவில்லை என்றதான ஒரு அனுபவத்துக்கோடு இருக்கிற ஒரு மனிதர் இயேசு ஜெபாலயத்துக்கு வந்துவிட்டு அங்கு இருக்கும்போது இங்கே படுத்திருக்கிற ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை அறிந்தவராய் அவர் ஆலயத்திலிருந்து இந்த குளத்தின் அருகே வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கு படுத்திருக்கிற அநேகர் படுத்திருக்கும்போது அவர்களில் மத்தியில் இருந்து இந்த ஒரு 38 வருஷமா வியாதியாக இருக்கிற இந்த ஒரு வயதான ஒரு மனிதனையும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். கண்ட இயேசு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வரும்போது நோக்கமில்லாதவராய் வரமாட்டார், நோக்கத்தோடு வருவார். இந்த வியாதியஸ்தனை அநேகர் கண்டு புறக்கணித்து போயிருக்கலாம், அநேகர் கண்டு உதவாமற் போயிருக்கலாம், அநேகர் சில நேரத்தில் காணாம கூட அவரை விலக்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த மனிதனை உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கிற தெய்வம் அவன் அருகில் வந்தார். அவனை கண்டவுடனே அவன் அதிக நாள் வியாதி உள்ளவன் என்று கண்டார். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ள சுகமாகவே ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் அவரிடத்தில் கேட்டார், மகனே, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு விடுகிறதுக்கு ஒருவருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். இயேசு அந்த மனிதனுடைய ஒரு விருப்பத்தையும் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் பார்த்த உடனே இயேசு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. தெய்வ பிள்ளையே, சாதா தண்ணீர் கலங்கி
தண்ணீர் கலங்கும் போது அதில் இறங்கி பிறகு எழுந்திருக்கும் போது தான் சுகமாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துங்க வந்தப்போ நீ தண்ணீருக்குள்ளே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தண்ணீருக்குள்ளே மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக ஒரு சின்ன ஒரு தூதன் வந்து இறங்கி தண்ணீரை கலக்க வேண்டும் என்கிறது வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய சூழ்நிலையை அறிந்தவராய் அந்த இடத்துல வந்து அவருக்காக அற்புதத்திற்கு மேலான ஒரு அற்புதம், ஒரு தூதன் இறங்கி வந்து சுகம் தந்தால் அது ஒரு அற்புதம். அதைவிட மேலாக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய தேவையை அறிந்தவராய் உடனுக்குடன் அவருக்கு சௌக்கியத்தை தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய பலவீனத்தில், உடைய வியாதியில் சோர்ந்து போய் மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், இனி எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, இனி எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில் வேறு ஒரு லெவலுக்கு நான் வர முடியாது, இப்படியே வாழ்ந்து இப்படியே போவதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனிதர், இந்த வியாதிஸ்தன், எனக்காக ஒரு நாள் தூதன் வந்து தண்ணீரை கலக்குவான், நான் எப்படியாவது இறங்கி போய் சுகமாவேன் என்று அதே இடத்துல காத்திருந்ததுனால அந்த மனிதருக்கு சுகம், அற்புதம் நடக்கலை, விடுதலை நடக்கலை. ஆனாலும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் அடையாளங்களை பார்த்து 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 தன்னுடைய வாழ்க்கையில் இவர் ஒரு நம்பிக்கையை கட்டி கொண்டார். ஒரு நாள் நானும் இறங்கி சுகமாவேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை அற்புதத்தை பெறாமல் அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னா இந்த 38 வயது வியாதி உள்ள மனிதனைப் போல நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்கலை என்று சோர்ந்து போக வேண்டாம். அதே நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா என்றதான ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கண்ணீரோடு, கவலையோடு, துன்பத்தோடு நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய வியாதியை அறிந்தவராய், அவனை அறிந்தவராய், அவன் படுத்திருக்கிற இடத்தை அறிந்தவராய் தாம் அவன் அருகில் கடந்து வந்து, மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன் அருகில் வந்து உன்னை சுகப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை கேட்ட நேரத்தில் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனம், வியாதி ஏதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சுகத்தை தந்த தெய்வம் இவருடைய விசுவாசத்தையும் கனப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்தவர்களாக இருக்கிற சூழ்நிலை ஒரு மாற்றம் அடைந்து தெய்வ நம்பிக்கை வளர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பு போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு நேயர்கள் அனைவரின் சார்பிலேயும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஆண்டவர்தானே அவருடைய ஊழியங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை ஆதி திருச்சபையாரோடு கூட இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் தீயோர் சொல்லுவதை கேளாமல் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம்.
இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிற அன்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஃபீபா நிலையத்தின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தருகிற நலமான வளமான ஆண்டாயிருக்க ஆண்டவர் அருள் தருவாராக. உங்களுக்கான நம்பிக்கையின் வசனத்தை இப்போது நான் வாசிக்கின்றேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் அலங்காரமான கிரீடமும் ஆண்டவருடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருந்து மேன்மைகளை பெற்று, மேன்மைகளுக்கு மேலே மேன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். இந்த புதிய மாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். புதிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக ஆசிரியராக பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் பகுதியில் இயங்கி வருகின்ற கல்வி நிறுவனங்களுக்காக, கல்வி ஸ்தாபனங்களுக்காக, அதனுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நல்ல கால சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு தரும்படி, நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காகவும், நம்முடைய மாநிலத்திற்காகவும், மாவட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பொதுவான தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை அறிந்தவராயிருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குகிற போதே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிந்தவர் நீர். எங்களுடைய மனதில் இருக்கிற வேதனைகளை அறிந்தவர் நீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன 8 மாதமும் உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றினதற்காக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக, பராமரித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். புதியதாய் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரின் கிருபைக்காக காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளையும் நீர் சந்தியும். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கும்படி நீர் உதவி செய்தருளும். அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிட்டருளும். இந்த ஆராதனையை எங்கே இருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்வீராக. அந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை நீர் காண்பிப்பீராக. உம்முடைய காயம்பட்ட கரத்தினாலே அவர்களுடைய வியாதிகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் நீர்தானே சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் எத்தகைய பயத்தோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவைகளெல்லாம் மாறும்படி ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே நீர் வைத்தருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் மீது விசேஷமான கிருபைகளை நீர் வைப்பீராக. நீர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் காண்கிறீர். அவருடைய வேதனைகளை நீர் பார்க்கிறீர். அவர்களை தொட்டு அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப் போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவர்கள் வாயிலாக கல்வியை இந்த சமூகத்திற்கு நீர் ஈவாக கொடுக்கிறீர். கல்வியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர்களும் ஆண்டவருடைய அருளினாலே ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்வீராக.
எங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் நிறைவாய் தங்கட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களுடைய வாழ்வில நல்ல முன்னேற்றத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் நீர் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய தேசத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வாழ்வில நன்மைகளையும் நீர் தந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தேவைகளோடு நிற்கிறவர்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளோடு நிற்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வாசலை திறந்து நன்மையினால் நிரப்ப வேண்டுமென்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். இந்த புதிய மாதம் உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். அவர்களுடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். அவர்களுடைய முயற்சிகள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் தோல்வியை காணாதபடி வெற்றியை நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்தருளும். நிறைந்த மனதோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். என்ன தேவைகளோடு நிற்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திக்க நீர் உதவியின் கரத்தை நீட்டுவீராக. குறைவுகள் மாறட்டும், தடைகள் விலகட்டும். ஆண்டவரின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனை வேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.